கவர்மெண்ட்டுக்குன்னு வருமானம் எவ்வளோ வருதுன்னு பாருங்க. எண்ணற்ற வருமானம், எவ்வளோ சோர்ஸில் எவ்வளோ வருமானம். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினால 11% கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸை கட்டணும், ஸ்டாம்ப் டியூட்டி, ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்ன்னு. இப்போ இதே இது ஒருத்தர் கார் வாங்கினாங்கன்னா ஒரு 20 லட்ச ரூபா கார் வாங்கினாங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 40% கிட்ட டேக்ஸ் கட்டுறதா சொல்கிறாங்க. ஒரு கார் ஒரு 20 லட்ச ரூபா கார் விற்றாங்கன்னா அதிலே ஒரு 6-7 லட்ச ரூபா கிட்ட டேக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு போகிறதா சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ எண்ணற்ற தொகைகள் வருது. வர்ற தொகையெல்லாம் வந்துருச்சு. இருக்குதான் இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை. எங்கே போச்சு? காணாம போச்சு. எப்படி போச்சு? அதுக்கு தான் நம்மகிட்ட கேள்விக்குறியா இருக்கு. இப்போ அதெல்லாம் நம்ம எப்படி மீட்கிறது அப்படின்றதுக்கு இதே மாதிரி ஏதாவது ஒரு நுணுக்கமான ஒரு சட்டத்திட்டங்களை மூலியமாக தான் நம்ம கொண்டு வர முடியும். அண்ணல் அம்பேத்கர் நாட்டில் சரியா சமுதாய மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. அவங்க கையில் ஒரு ஆயுதமாக ஏந்தினது என்னதுன்னா அது சட்டம் தான். ஒரு சமூக மாற்றம், சமூகத்துக்கு நல்ல விஷயம் சொல்லணும்னா ஒரு சட்டப்பூர்வமாக தான் செய்ய முடியுமே தவிர சும்மா உட்காந்துக்கிட்டு ஒரு பேட்டி கொடுக்குறதோ இல்லை ஒரு வேகமாக ஒரு பேச்சாளர்லையோ மாற்றத்தை கொண்டு வர முடியாது. சட்டத்தினுடைய ஒரு இறுக்கம், சட்டத்து மூலமாக தான் ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு வர முடியும், சமுதாய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு அண்ணல் அம்பேத்கர் நம்பி அவங்க கடைசி வரைக்கும் அந்த சட்டத்தின் மூலமாக புதுசாக கொண்டு வந்த சட்டத்தின் மூலமாக தான் அவங்க நிறைய மாற்றங்களை, சமுதாய மாற்றங்களை இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. அது மாதிரி இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இன்னைக்கு யார் வேணா அரசியல்வாதி ஆகலாம், யார் வேணா மந்திரி ஆகலாம், யார் வேணா எம்எல்ஏ ஆகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிற மாதிரி அவங்க என்ன அவங்க கொள்ளையடிக்கிற காசெல்லாம் அதை மீட்கிறதுக்கு நமக்குன்னு இன்னைக்குன்னு என்ன சட்டம் இருக்கு நம்மகிட்ட சரியா? இப்போ இத்தனை வருஷ காலங்களில் இப்போ சாதாரணமாக வரும்போது ஒன்றுமே இல்லாதவங்க வர்றாங்க. வந்தப்புறம் எத்தனையோ கோடான கோடி பேர் அதை கொண்டு போய் நேராக சுவிஸ் பேங்கில் கொண்டு போடுறாங்க. சுவிஸ் பேங்கில் போட்டுட்டு அதையும் அதுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் லா. சுவிஸ் பேங்கில் யார் பணம் போட்டிருக்காங்க, எவ்வளோ பணம் போட்டிருக்காங்க, யாரு கேட்டாலும் நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஏன் அதையும் மீட்கிறதுக்கு முடியாமல் இருக்குது. இப்போ அதுக்கும் ஒரு சட்டம் கொண்டு வாங்க, தப்பு இல்லையே. சுவிஸ் பேங்கில் எவன் அக்கௌண்ட் வச்சுருக்காங்கன்னா அவனெல்லாம் பற்றி ஜெயிலில் போடணும். அவங்களாம் குற்றவாளி, தேசத்துரோகி, அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களும் தேசத்துரோகி. அவங்க குடும்பத்தில் உள்ள அவ்வளோ சொத்தும் அவங்க கணக்கை ஒப்படைச்சு சுவிஸ் பேங்கில் என்ன பணம் செலுத்தப்பட்டதோ அனைத்துமே கஜானால திருடி டெபாசிட் பண்ணப்பட்டதுன்னு ஒரு அனுமானத்தை கொண்டு வாங்க. அங்கே யார் அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ அவ்வளோ பேரையும் தேசத்துரோகியாக அறிவிங்க. ஏன் அறிவிக்க மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்த கூட நாங்கள் வெளிநாட்டில் சுவிஸ் பேங்கில் போட்ட பணத்தெல்லாம் மீட்போம்னு சொல்லி எத்தனையோ கட்சிகள் வாக்குறுதி கொடுத்தாங்க. இன்னைக்கு எடுத்து மீட்டாங்களா? இது வரைக்கும் மீட்டில்.